வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். டெல்லி திமுகவை லாக் பண்ணுவதற்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஏஜென்சியும் இப்போ திமுகவை நெருக்கி விட்டது. இதில் மாட்டப்போவது யார்? தேசிய புலனாய்வு முகமைக்கு இந்த வழக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனேயே இங்கே இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு அச்சம் நிலவுது. தேசிய புலனாய்வு முகமைக்கு இது மாற்றப்பட்டால் இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஊழல் வழக்கு அதை கையாளுற மாதிரி இந்த வழக்கை கையாள முடியாது. ஏன்னா தேச விரோதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதை மருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்னது ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸும்பாங்க. இதெல்லாம் நீங்கள் மாட்டினீங்கன்னா காலம் முழுக்க ஜெயில் தான். யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்போ தேசிய புலனாய்வு முகமைக்கு இது மாற்றப்படுகிறது அப்படிங்கும்போது என்ன மாற்றப்படுகிறது? மாற்றப்படுபவர் யார்? முதன்மை குடும்பமானு கேட்டால் இல்லைங்க அப்படின்னா, முதன்மை குடும்பம் இல்லைன்னா ஏன் இவ்வளோ பதட்டம்னா அப்படி இப்படின்னு பார்த்தா லிங்கில் வராங்க. அதுதான் சிக்கல். இப்போ லிங்கில் வரக்கூடியவர் யார்? ஏடிஜிபிக்கு என்ன ஆகிவிட்டது? இப்படி பல கேள்விகள் இன்றைக்கி கேட்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்குது. இது ஒரு பக்கம்னா, அடுத்து வால்மீகி கார்ப்பரேஷன். திமுகவை மிரட்டும் வால்மீகி கார்ப்பரேஷன் சொன்னால் மிகையல்ல. ஒரே நேரத்தில் 3 எம்எல்ஏக்கள் 1 எம்பி அடித்து தூள் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்கே ரெய்டு நடக்குதோ அங்கே அந்த ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்கும் போதே குஜராத், ராஜஸ்தானில் இன்னொரு மிகப்பெரிய ரெய்டு. அப்போ இந்த இடி அப்படிங்கிறது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் போய், குஜராத்தில் போய், ராஜஸ்தானில் போய் ஏன் இன்றைக்கி ரெய்டு நடத்துது அப்படின்னா, என்னங்க பணம் ஒரு அளவுக்கு இருந்தால் வீட்டில் வச்சுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பேங்க்கில் வைக்கலாம், அதுக்கு மேலே இருந்தால் நகை வாங்கலாம், சொத்து வாங்கலாம். வண்டியாக இருந்ததுன்னா என்னங்க பண்ணுறது? படத்தை ஏதாவது பண்ணணும், சினிமா எடுக்கலாம், நிலத்துக்கு போகலாம். அதையும் தாண்டி பணம் இருந்ததுன்னா வெளிநாட்டில் முதலீடு பண்ணலாம். சரி, வெளிநாட்டில் தான் முதலீடு பண்ணுறது, ஏன் உள்நாட்டிலேயே முதலீடு பண்ணலாமேன்ட்டு பல இடங்களில் பல பணங்கள் இருக்கிறது. திமுக அப்படிங்கிற கட்சிக்கு ஃபாரின்லேருந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கண்டெய்னர் சுற்றிட்டு இருக்கல, உலகம் முழுக்க இருக்குது. அந்த அளவுக்கான பணம் துபாயிலையும் இன்றைக்கி லண்டன்லேயும் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருடைய பையன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய முதலீடுகள் எண்ணில் அடங்காதது. திருச்சியை மையம் கொண்டு அது ஒரு பெரிய ஓடிட்டு இருக்குது. அப்போ இவர்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல இருந்த பிஜேபி விட்டுருச்சு. ஏன் விட்டுச்சுன்னா, உங்களை சம்பாதிக்க விடுவாங்க, கடைசி நேரத்தில் அவங்கள பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ பிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன ஆக போகுது? மாட்டப்போவது யார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில், அதாவது இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா, எப்பயுமேங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படியே நியூஸ் மாதிரி தெரியும். இந்த 4 புள்ளிகளை ஒன்றிணைச்சிங்கன்னா, இதுக்கு தான் இப்படி வராங்களோ. தேசிய புலனாய்வு முகமை உள்ளே வர வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் இடி ஏற்கனவே டாஸ்மார்க்கில் வந்துருச்சே, சிபிஐ ஏற்கனவே மணல் கொள்ளையில் வந்துருச்சே, அதான் தம்பிகள்லாம் ஓடிட்டு இருக்காங்களே. ஒருத்தர் லண்டன்லேருந்து 2 தடவை டிக்கெட் போட்டு கேன்சல் பண்ணுறாரு, இன்னொருத்தருங்க தெலுங்கானாவுக்கு போயிட்டு பெங்களூர் வந்துட்டு தான் சொல்கிறாங்க. யாருமே தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு அப்படி என்ன அச்சம்? கர்நாடகாவில் மட்டும் இருந்தால் பாதுகாப்பா அப்படின்னு கேட்டால், கர்நாடகாவில் தான் இப்போ வால்மீகி கரப்ஷன் பெரிய அளவுக்கு போய் இடி அங்கே தான் இருக்குது. இடி அங்கே இருந்த ஒன்று அதாவது இப்போ என்ன சிக்கல்னா, கர்நாடகாவில் ஒரு பெரிய அட்டம்ப்டை இடி பண்ண போகிறதா ஒரு செய்தி வந்திருக்குது. உடனே இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை இருக்குல்ல, முதன்மை குடும்பத்துக்கு தகவல் சொல்லிட்டாங்களாம். ஏங்க கர்நாடகத்தில் பெரிய அளவுக்கு ஒரு அட்டாக் நடக்க போகுது, தம்பியை வேறு ஊருக்கு போக சொல்லுங்கள் பெங்களூர்லேருந்துட்டு. அவங்க கர்நாடகா அப்படின்னா அவங்க வேற ஆளை பிடிக்க போகிறாங்க, காங்கிரஸை. இவங்க பயந்துக்கிட்டு வேற ஊர் போயிட்டாராம். அப்போ எந்த அளவுக்கான பதட்டம் இன்றைக்கி முதன்மையான குடும்பத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பல நிர்வாகிகளுக்கு சிரிப்பு அடக்கலை. ஒன்று ஞாபகம் இருக்குமா? இப்போ துரைமுருகன், பொன்முடி, நேரு அவர்களாம் உள்ளுக்குள்ளே என்ன நினைப்பாங்க? எங்கள் வீட்டில் ரைடு நடக்கும்போது ஜாலியாக இருந்தீங்க, இப்போ உங்கள் பையனுக்கு ஒரு பிரச்சனை டெல்லிக்கு ஓடுறீங்க. அதையும் தாண்டி இப்போ ஒன்று என்னங்க, ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஏக்கர் கணக்கில் இப்போ கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல, பொய் சொல்லலாம்பா, ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாது. மாதிரி ஏக்கர் கணக்கில் பொய் சொன்னாருன்னா பக்கத்தில் நிற்கிறவங்களாம் என்ன பையங்க. ஒரு கட்சி தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் நாட்டு மக்களுக்காக தான் கட்சி நடத்திட்டு இருக்கோம், மக்கள் தான் எங்களுக்கு முக்கியங்க, நீங்கள் அதாவது மக்களுக்காக தான் நாங்கள்லாம் நிற்கிறோம், நாங்கள்லாம் ஏழை பங்காளர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பக்கத்தில் இருக்க மினிஸ்ட்ரு இவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஏன்னா அவங்க போகிறதெல்லாம் அவுடி காரில் போகிறாங்க, காரே 2 கோடி. அப்போ நாங்கள் ஏழைகளுக்காக தான் போராடுறோம், ஏழைகள் மக்களுக்கு தான் போடுறோன்னா உள்ளுக்குள்ள சிரிப்பு இருக்கும். அதாவது நம்மளாவது பரவாயில்ல, ஏக்கரங்களில் ஒரு பொய் சொல்கிறாரே தலைவர். அந்த மாதிரி இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது, நான் தமிழ்நாட்டுடைய கோரிக்கைக்கு தான் டெல்லி போகிறேன் அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்க துரைமுருகன்லேருந்து நேரு அவர்களை என்ன நினைப்பாங்க?
என்னப்பா அது டெல்லிக்கு நீங்கள் போனது மக்கள் பிரச்சனைக்காகவா? ஐயோ நம்மளே யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் டெல்லிக்கு போனது என்னையும் உங்களையும் வேணால் ஏமாற்றலாம். அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே தெரியும், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே தெரியும். அப்போ இவ்வளத்தையும் மீறி வரக்கூடிய தேர்தலில் திமுக எப்படி ஜெயிக்கும்? மோடி சொல்கிறோம், இன்றைக்கும் திமுகவை தான் முன்னணியில் இருக்காது, மாற்று கருத்தில். கூட்டணி பலம், தேமுதிகவை சேர்க்கறது எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு சர்வே எடுக்கிறாங்க, சர்வதேச நிறுவனத்தை வைத்து எடுக்கிறாங்க. உளவுத்துறையெல்லாம் நம்பாமல் இவங்களே எடுக்கிறாங்க. ஆனால் எல்லாம் எடுத்த பிறகும் அவங்களுக்கு தொங்கு சட்டசபை தான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இன்றைக்கி ஒரு பக்கம் பிஜேபி பார்த்து சந்தோஷம், பிஜேபி இருக்கிறனால தான் திமுக வாழுது. இன்னொரு பக்கம் விஜயை பார்த்து பயம். அது காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும், திமுகவுக்கு தெரியும். சரி, அடுத்து நம்ம இடி மேட்டருக்கு வருவோம். இந்த இடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளாக ஓஞ்சு போயிருந்தது, இப்போ மீண்டும் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? தேசிய புலனாய்வு முகமைக்கு இந்த போலி பாஸ்போர்ட் விவகாரம் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டை உலுக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும். ஏடிஜிபி ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு. மதுரையில் இருக்கும்போது அவங்க மனைவியை ட்ராவல் ஏஜென்சி வச்சுருந்தாங்க. அதன் மூலியமாக நிறைய பேருக்கு போலி பாஸ்போர்ட் கொடுத்தாங்கன்னு இது தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு செய்தி. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் போகும்போது தமிழக அரசில் ஆஜரான ராமன் அவர்கள் நினைக்கிறேன், அவர் தான் இல்லை அது நாங்கள் விசாரித்து பார்த்துட்டு அந்த மாதிரி ஒன்று நடக்கலைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் மதுரை கியூ பிரான்ச்சில் இருந்து அங்கே போயிடுச்சு. எங்கள் தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவை இப்போ எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க வரக்கூடிய தகவல். இதை போட்டு கொடுத்தது யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள். ஏன் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் போட்டு கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் போஸ்டிங் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க, எல்லோரும் பணியிட மாறுதல் நடக்கிறாங்க தெரியும். ஒருத்தருக்கு பணி மாறுதல், அவங்க மனைவிக்கு 2 பேருக்கும் பக்கத்து டிஸ்ட்ரிக்டே போடுறாங்க. ஏன் அப்படின்னா சொல்கிறது என்னென்னா, அரசியல்வாதிகளுக்கு எப்படி கூட இருக்கவங்க இருக்காங்கல்ல, தலைவர் வெள்ளைக்காக்கா பறக்கிறதுனால ஆமாம்பாங்கல்ல, அந்த மாதிரி சில ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலிடத்துல ரொம்ப நெருக்கம் காட்டுறது. அதாவது எதிர்கட்சியில் யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க ஃபோனை ஒட்டி கேட்டு அதை வெளியில் விடுறது, இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க. அப்போ அதாவது முதலமைச்சருக்கும் முதன்மை குடும்பத்துக்கும் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. அமைச்சரை தாண்டி போயிடுவாங்க. அவங்க திமுககாரங்க உடன்பிறப்பே ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட உடன்பிறப்புக்காக அவர் அவர் ஒரு இடத்துல வைப்பாங்க, அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்கள பக்கத்து இடத்துல வைப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் அந்த அதிகாரி அப்படிங்கிறவர் முதன்மை குடும்பத்துக்கு மிக மிக வேண்டியப்பட்டவர். அதனால் அவர் மாட்டினாங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு இன்றைக்கி முதன்மையான ஒரு குடும்பம் நினைக்குது. ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்து உங்களுக்கு தெரியும். டாஸ்மார்க் விஷயம் இன்னும் முடியல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாஸ்மார்க் விஷயம் முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. டாஸ்மார்க்கை வச்சு இவங்களை ஒரு வழி பண்ண போகிறாங்க. 35,000 கோடி அப்படின்ட்டு அமித்ஷா சொன்னது இப்போ திமுகவில் அதை விட இப்போ 35,000 கோடி அப்படின்னு சொன்ன உடனே என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே பீகாரில் வேறு ஒரு 300 ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பணும். அப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்களான்னா இதானங்க முதலே நம்ம சொன்னோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க, பிஜேபி கெஜ்ரிவால் பணம் கொடுத்துருக்க மாட்டாரா? ஹேமந்த் சோரன் பணம் கொடுத்துருக்க மாட்டாரா? ஹேமந்த் சோரனை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க அப்பா சிபு சோரன் தான் இந்த நிலக்கரி விஷயத்தில் மாட்டினது. பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய ஊழல் பண்ண கட்சிம்பாங்க. மன்மோகன் சிங் அவர்கள் நம்ம நரசிம்மராவ் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு எம்பிக்களுடைய தயவு தேவைப்படுது. காபந்து அரசாக தான் இருந்தது, எம்பிக்கள் தயவு தேவைப்படுது. அப்போ சிபு சோரன் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பணம் கொடுத்தாருன்னு அப்பயே பழைய ரூமர்லாம் வந்தது. அப்படிப்பட்ட ஹேமந்த் சோரன் மோடிக்கிட்ட டீல் பேசியிருக்க மாட்டாரா? மோடிக்கிட்ட தேவை காசா? ஜார்க்கண்டில் ஆட்சியை பிடிக்கணும். மோடிக்கு தேவை காசாக இருந்ததுன்னா கெஜ்ரிவால் கொடுத்துருப்பாரு, டெல்லியில் ஆட்சியை பிடிக்கணும், அவ்வளோதான். ஆனால் ஹேமந்த் சோரன் கெஜ்ரிவால் 2 பேர்கிட்டையும் உள்ள ஒரே குவாலிஃபிகேஷன் என்ன? நாங்கள் ஜெயிலுக்கு போனாலும் போவோம், மோடியை போய் பார்க்க மாட்டோம், மோடிக்கிட்ட வச்சுக்க மாட்டோம். கரெக்டாக? இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க? நேராக காவடி தூக்கிட்டு அங்கே போயிட்டீங்க டெல்லிக்கு. அப்போ டெல்லி அப்படிங்கிறது மோடி உங்களுக்கு ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு? உங்கள் பதட்டத்தை நேரில் பார்க்கணுன்னு விருப்பப்படுறாரு. நீங்கள் எந்த அளவுக்கு பயந்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு அந்த உட்காந்துருக்க சீட்டில் உட்காந்துருக்க இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோலாம் வைரல் ஆகிட்டு இருக்கும். அப்போ வைரல் ஆச்சு. இங்கே இருக்கக்கூடிய திராவிட உடன்பிறப்புகள் அது வைரலாகாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிசோரம் முதலமைச்சர் யாரோ ஒருத்தர் அங்கே போய் போகிறாரு பிரைம் மினிஸ்டரை பார்க்க. அப்போ அவர் இப்படி சீட்டில் உட்காந்துருக்கார். இப்படி சீட்டில் உட்காந்துட்டு பிரைம் மினிஸ்டர் பேசிகிட்டு இருக்கார். சிஎம் எப்படி உட்காந்துருந்தார்? ஃபோட்டோ பார்த்தீங்களா? அந்த நுனியில் உட்காந்துருப்பார். அப்போ மோடி அவர்கள் பார்ப்பார்ல, என்னப்பா சும்மா ஈடியே ஒரு 3 தம்பிகளை தெறிக்க விட்டதுக்கே டெல்லி ஓடி வந்துட்டீங்க. வாரிசை வீட்டுக்கு கதவை தட்டினா கூட்டணியில் விட்டு காங்கிரஸை விளக்கிடுவீங்களா? இல்லை அடுத்து
அப்போ அந்த அளவுக்கான பதட்டம் தெரியுது. இப்போ மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து மீட்டிங்கில் என்னங்க பேசிக்குவாங்க? என்னப்பா திமுக வந்து நம்ம நினச்சதை விட ஓரளவுக்கு மேலே குனிகிறாங்க, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? வெள்ளைக்கொடி, ஆமாங்க அவங்க என்னங்க வெள்ளைக்கொடி தூக்கிட்டு வந்தவங்க தானே. இல்லைப்பா நான் நேரில் பார்க்குற படப்படங்கிறாரு. ஏன் எப்படியாவது பையனை காப்பாற்றணுங்கிற ஒரு தயக்கம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? கூடுமான வரைக்கும் இன்னும் போட்டு அடிக்கிற வரைக்கும் தாங்குவாங்க. எப்படி நம்ம ஒரு காலத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து அண்ணாமலை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே ஓடினார். இவங்க ஓட மாட்டாங்க பொழுது, எப்படி நம்ம கைக்குள்ளே தான் இருப்பாங்க. திமுகவுக்கு தெரியும் 2026 ஆட்சி எப்படியாவது எந்த எல்லைக்கும் சென்று பிடிக்க வேண்டும். அதுதான் திமுகவுடைய எண்ணம். இன்னைக்கு எந்த எல்லைக்கும்னா என்ன எல்லை? உதயநிதி அவர்கள் சொல்கிறார்ல, மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஏங்க இப்போ சொல்கிறீங்க? எப்படி நம்ம துரைமுருகன் சொன்னார்ல, பொங்கல் தொகுப்பு ஏன் கொடுக்கலன்னா தேர்தல் வரலைங்க அப்படின்னார். வெளிப்படையாக சொல்கிறார் அவர். அப்போ எல்லாரும் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம்னு இப்போ உதயநிதியை சொல்கிறத வச்சு பார்க்கும்போது, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இவங்க எடுக்கக்கூடிய ரிசல்ட்டில் வந்திருக்கிறதா சொல்கிறது என்னென்னா, நம்ம இந்த தடவை மெஜாரிட்டி கிடைக்காதுங்க. வரலாறே என்ன? திமுக ஒரு தடவை ஆட்சியில் இருந்தால் அடுத்த தடவை வந்ததாக வரலாறே இல்லை. நம்ம திமுக உடன்பிறப்புகளை பார்த்து கேட்குறோம், நீங்கள் தான் தேனாரும் பாலாரும் ஓடுது. கலைஞர் சொன்னார், தொடரட்டும் இந்த பொற்காலம்னார். சொன்னாரா? அப்போ கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் தான் சொன்னீங்க நவீன இந்தியாவின் தமிழகத்தின் சிற்பின்லாம் சொன்னீங்க. அவரே 2வது தடவை வந்தது இல்லைங்க. கலைஞரை விட ஸ்டாலின் மேம்பட்டவரா? நீங்கள் சொல்லுங்கள். அறிவுலை ஆகட்டும், ஆர்ட் எல்லாத்துலேயும் சொல்லுங்கள். ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. ஆனால் திமுகவினர் சொல்கிறது, நாங்கள் கலைஞருடைய வழியில் நடக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே சொல்கிறார், கலைஞர் மாதிரி வந்தது எனக்கு வந்து எழுத தெரியாது, பேச தெரியாது, இலக்கியம் படிக்க தெரியாது, குரலோவியம் படிக்க தெரியாது. கலைஞர் அவர்களுக்கு சாமர்த்திய திறமை இருக்குதுங்க. முருகன் மாநாடு நடத்துகிறாங்க பிஜேபி. கலைஞர் நேரம் என்ன சொல்லியிருப்பார்? முருகன் மாநாடா? உடன்பிறப்பே. முருகன் யார்? முருகன் யார் சொல்லுங்கள். அதாவது தமிழர்களின் கடவுளான முருகனுக்கு வட இந்தியாவிலிருந்து வந்து, அதாவது ராமரை பூஜிக்கிறவர்கள், இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அங்கே ராமர், ஒரிசா போனால் பூரி ஜெகநாதர், தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகர். ஒரு மதக்கலவரத்துக்கு திட்டமிடுகிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, முருகனை நெஞ்சார வைத்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்துக்கள் அப்படின்னு அவர் ஒரு உருட்டுவார். அதுதான் கலைஞர். ஆனால் கலைஞர் முருகன் மாநாடு நடத்துவாரா? நடத்த மாட்டார். இப்போ போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்க. கோர்ட்டுக்கு போகிறீங்க, அப்படி போகிறீங்க, இப்படி போகிறீங்க. மொத்தத்தில் பிஜேபி 10 பேர் உள்ள கட்சி முருகன் மாநாடு நடத்துது. அதுக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம் திமுகவே கொடுக்குது. டெய்லி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சூரியன், ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, சூரியன் நிரந்தரமானது. அதே போல் திமுகவும் தொடர்ந்து ஆட்சி பிடிக்கும் நிலையான கட்சி திமுகங்கிறார். நமக்கு ஒன்றும் புரியல. நான் இறந்ததுக்கு பிறகு 500 ஆண்டு காலமானாலும் அதிமுக இருக்கும்னு ஜெயலலிதா சொன்னாங்க. நிரந்தரம்னு சொன்னாங்களா? நிரந்தரங்கிறது உலகத்தில் என்னங்க இருக்குது? சூரியனே நிரந்தரம் இல்லைங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் நிரந்தரமானவர்கள் அப்படிங்கிறத, அதுவும் ஒரு சனாதனம் தான். இப்போ சனாதனத்தை உதயநிதியாக எதிர்த்தார். நிரந்தரம் அப்படிங்கிறது ஒன்றை சனாதனம் வலியுறுத்தது. நிரந்தரமானவர்கள், நிரந்தரம்னு ஒன்று உலகத்திலே இல்லைங்கிறது தான் உதயநிதி சொன்ன பாயிண்ட். ஆனால் அவங்க அப்பா அதை மறுத்து, நிரந்தரமானவர், சூரியன் நிரந்தரமானது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிரந்தரமானது அப்படின்னா, நிரந்தரமானது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரிங்கிறது என்ன புரியல நமக்கு. கண்ணு கட்டிய தூரத்தில் எதிரிகள் இல்லைன்னு சொன்ன ஜெயலலிதா கட்சி இன்றைக்கி எந்த இடத்துல இருக்குது? அப்போ இதெல்லாம் பகுத்தறிவு பேச்சா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏதோ பேசணும்னு பேசுகிறாரா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு நீங்கள் டாஸ்மார்க்லையாகட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளையாகட்டும், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அதில் நடக்கக்கூடிய வழக்குகள், உங்கள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எப்படி சார் கையாளணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்கள் மோதல் போக்க கடைப்பிடிக்கிறீங்க, ரைட்டு. மூர்க்கத்தனமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை என்றைக்கு கலைஞர் எடுத்திருக்காரு? நீங்கள் தான் கலைஞர் ஆட்சி சார். இன்றைக்கி காரியம் பெருசா வீரியம் பெருசா? குறிப்பாக நம்ம இன்னொன்று கேட்குறோம், செந்தில் பாலாஜி. நீங்கள் நான் என்ன மாதிரி கேட்குறோம், ஏன் வந்து நீங்கள் அதாவது ஒரு ஸ்டாண்டில் இருக்க மாட்டீங்க? உங்கள் ஸ்டாண்ட் என்ன? மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு. இதை கைவிடவே கூடாது. ஏன்னா இதனால தான் உங்களுக்கு ஓட்டே கிடைக்குது. நீங்கள் நல்லாட்சி கொடுத்து மக்கள்கிட்ட ஜெயிக்க மாட்டீங்க, பிஜேபியை காட்டி ஜெயிப்பீங்க. இப்போவும் கூட என்ன சொல்கிறீங்க? அதிமுக பிஜேபியுடன் சேர்ந்து விட்டது, பிஜேபி மதவாத கட்சி உள்ளே வர போகுது, அதிமுக பிஜேபியோட சேர்ந்ததை பற்றி என்ன கருத்துன்னா, ரொம்ப சந்தோஷங்க.
நான் ஒரு 30 நாள் பிரச்சாரத்துக்கு போகலான்னு இருந்தேன். பிரச்சாரத்துக்கே போக நம்மளுக்கு சொல்கிறாங்க வச்சுக்காருங்க, வேணாம் தலைவரே, பிரச்சாரத்துக்கே வேணாம் தலைவரே. ஏன் மதவாத கட்சியோட அதிமுக சேர்ந்துருச்சு, முழுக்க முழுக்க ஊற்றி மூடிடுன்னு சொல்கிறாங்க. முதல்ல 200ன்னு சொன்னல, இப்போ 234ன்னு சொல்லிட்டு போகணும். அதை விட்டுட்டு மறுபடியும் 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 இதே பேசுகிறதுனா என்ன அர்த்தம்? அது கொஞ்சம் யோசனை பாருங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி திமுகவை எந்த அளவுக்கு பயம் கொள்ள வச்சிருக்கீங்கிறது இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இடியை பற்றி பேசுகிறோம். இடி அடுத்து என்ன பண்ணும்? இப்போ ஏற்கனவே நெருக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், மொத்தம் 24 ஏஜென்சி வந்திருக்கிறது, 2-3 ஏஜென்சி தான், இன்னும் நிறைய ஏஜென்சி இருக்குது. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் அவ்வளோ கேஸில் மாட்டியிருக்கீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, விமான பராமரிப்பு, அதாவது விமானத்தில் இருக்கக்கூடிய ஓய்வறைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் அவர் யாருன்னா வேலுமணிக்கு வேண்டியப்பட்டவர், மாநகராட்சியில் திட மேலாண்மை அந்த டெண்டர்லாம் எடுத்தவர். ஆட்சி மாறின உடனே யார் பெரிய ஆள்னு பார்த்து அவர் நேராக மாப்பிள்ளையை போய் பிடிச்சி அவர் மூலியமாக வந்திருக்காரு. மாப்பிள்ளை அவர்கிட்ட பழகும்போது தெரியுது அவர் நிறைய ஐடியாவோடு இருக்கார். இவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. தொழிலதிபர் ஒன்று கொடுத்தால் மாப்பிள்ளை ஒன்று செஞ்சு தருவார். தொழிலதிபர் என்ன கொடுத்தார்? இத்தாலியிலும் இலங்கையிலும் இங்கிலாந்திலும் அப்புறம் இன்னொரு நாடு, அந்த 2 நாடுகளில் இருக்கக்கூடிய சோர்ஸ், முதலீடுகளுக்கான சோர்ஸை அந்த தொழிலதிபர் தான் மாப்பிள்ளைக்கு லிங்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடிகள் இன்றைக்கி அங்கே முதலீடுகள் செய்யப்பட்டு விட்டன. அதுக்கு பிரதி பலனாக மாப்பிள்ளை பல உதவிகளை செய்திருக்கிறார். இப்போ அந்த தொழிலதிபரை வளைத்து விட்டது இடி. எப்படி வளைத்தது? விமான நிலையங்களில் இருக்கக்கூடிய ஓய்வறைகளை பராமரிப்பது சம்பந்தமாக மத்திய கிழக்கிலையும் இந்தியாவிலையும் நிறையா அவர் எடுத்திருக்கார். அதில் மிகப்பெரிய அளவில் ஒரு முறைகேடு நடந்துக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டவிரோத பொருள்கள் அங்கே மாற்றப்பட்டு உள்ளன அப்படிங்கிறத வச்சு தொழிலதிபரை வளைச்சு தொழிலதிபரை உள்ளே கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்காங்களேன். ஏங்க இந்த கேஸ் போட்டு உள்ளே கொண்டு வருவீங்க. இப்போ திமுக இருக்க யாரோ ஒருத்தரையோ நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லலாம். தொழிலதிபரை உள்ளே வச்சா என்ன பழிவாங்கும் நடவடிக்கை? ஒன்று வேணாம். இவ்வளோ நாளாக ரத்தீஷை பற்றியும் விக்ரம் ஜூஜு அவர்களை பற்றியும் டான் பாஸ்கர் அவர்களை பற்றியும் ஏன் முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை? உதயநிதி அவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை? ஏன்னா நீங்கள் அவங்கெல்லாம் உங்களுடைய நண்பர்கள். இந்தியாவில் நம்ம அதிமுகவை நீங்கள் சொல்கிறீங்க, அதிமுகவில் வேலுமணி, தங்கமணி, விஜய் பாஸ்கர் சொல்லிக்கிட்டே போகலாம். யாராவது அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தர் அப்ஸ்காண்ட் ஆகியிருக்காங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஜெயலலிதா ஆட்சியில் நல்ல ஞாபகம் இருக்கும். ஜெயலலிதா ஆட்சியில் துணை மேயராக இருந்த இப்போ இருக்கக்கூடிய கராத்தா தியாகராஜன், இதில் பிஜேபி இருக்கார் பாருங்க, அவர் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார், சிங்கப்பூர் ஓடிட்டார். ஏன்னா இங்கே இருந்தால் ஜெயலலிதா உள்ளத்துக்கு வச்சிருவோம்னு சொல்லிட்டு ஜெயலலிதா ஆட்சி முடிகிற வரை சிங்கப்பூரில் இருந்தார், வெளிநாட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கே வராரு அவர். இதெல்லாம் வரலாறு. அப்போ அதே போல் இன்றைக்கி 8 மாதம் 9 மாதம் தம்பிகள் ஒரு தம்பி வெளிநாட்டிலே இருந்துருவாரா, இன்னும் 2 தம்பி வெளிநாட்டுக்கு போல இவங்களை வளைச்சா என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ பதட்டம் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுகவுக்கு. யாராவது ஒரு பத்திரிகையாளர்களை மோடி சந்திக்கவில்லைங்கிறீங்க, தப்பு தான். ஸ்டாலின் எத்தனை முறை பத்திரிகையாளர்களை சந்தித்தார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஸ்டாலின் எத்தனை முறை பத்திரிகையாளர் சந்தித்தார்? நம்ம என்ன கேட்குறேன், யாராவது ஒருத்தர் எங்க டாஸ்மார்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ரத்தீஷுங்கிற ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்குது. அந்த ரத்தீஷை உங்களுக்கு தெரியுமா? ஞானசேகரன் விஷயமே 4 நாள் கழித்து தான் சட்டசபையில் சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்கள், ஆமாம் அவர் திமுக அனுதாபின்னு. நான் ஒன்றும் புரியல, 4 நாள் ஏன் சொல்லலை சார்? சாதாரணமாக என்ன சார் சொல்லுவாங்க? ஒரு பல்கலைக்கழக மாணவிக்கு அநீதி நடந்து விட்டது. யாராக இருந்தாலும், எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நான் அவனை ஒரு சட்டத்தின் முன் நிறுத்துவேன். உதயநிதி அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உதயநிதி தானே இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா இளைய தளபதியா ஏதோ என்னமோ சொல்லுவீங்களே, அடுத்து திமுகவின் முகம். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? பாதிக்கப்பட்ட என் தங்கைக்காக நான் குரல் கொடுப்பேன், ஒரு வழி பண்ணிடுவேன். நின்னா தானே சார் இளைஞர்கள் உங்கள் பின்னால் வருவாங்க. உதயநிதி அவர்களையும் காணும், ஸ்டாலின் அவர்களையும் காணும். 4 நாளைக்கு அப்புறம் ஸ்டாலின் சட்டசபையில் அவர் திமுக அனுதாபிங்கிறீங்க. எந்த விதத்தில் நியாயம் இது? இப்போ இதெல்லாம் தெரியாதா? அப்போ இடி அப்படிங்கிறத பார்த்து இவங்க மிரண்டு போயிருக்காங்கிறத இடிக்கும் தெரிஞ்சிச்சு, மேலே பிஜேபிக்கும் தெரிஞ்சிச்சு. உங்கள் பதட்டத்தை பார்க்க கூப்பிட்டாங்க, நீங்கள் ரொம்ப பதட்டப்படுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து எந்த அட்டாக் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனுடைய அட்டாக் தான் அந்த பாஸ்போர்ட் பிரச்சனை. முதல்ல பாஸ்போர்ட் பிரச்சனை, அடுத்து அதாவது என்னென்னா ஒவ்வொரு மாதமும், அதாவது சொல்லிட்டாரவன், ஒவ்வொரு மாதமும் அமித்ஷா வரும்போது அட்டாக் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதாவது இப்போவே அட்டாக்கை தாங்க முடியல, இப்போவே சூடு தாங்க முடியல. நீங்கள் போகிற காலத்தில் எப்படி? ஒன்று வேணாம். இப்போ வால்மீகி கார்பரேஷனில் பாருங்கள், ஒரே நாளில் 3 எம்எல்ஏ ஒரே எம்பி அட்டாக் அப்படி இருக்கும். இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் ஒரே நாளில் எத்தனை பேர் மேலே 2-3 பேர் மேலே ரைடு பண்ணால் தாங்குவீங்களா? எல்லாத்து மேலேயும் கேஸ் இருக்குது, அதையும் பார்க்கணும். இதுக்கு மேலெலாம் புனையப்பட விடலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே இடி கேஸ் ஏற்கனவே இன்னும் ஓடிட்டு இருக்குது, ஜெகத்ரட்சகன் மேலே ஓடிட்டு இருக்குது, நேரு அவர்கள் மேலே ஓடிட்டு இருக்குது. குறைஞ்சபட்சம் பிஜேபி அவர்கள்ட்ட என்னங்க எதிர்பார்க்கும்?
நேரு அவர்களை திமுக உங்கள்கிட்ட இத்தனை தொகுதியில் கொடுத்துருக்குது, வேலை செய்யாதீங்க, அவ்வளோதான். வேகத்தை குறைச்சிக்கோங்க. வேகத்தை குறைக்கிறாங்களா இல்லையாங்கிறது பிஜேபிக்கு தெரியாதா? குறைக்கலைன்னா நீங்கள் அங்கே குறைக்கலன்னா இங்கே நாங்கள் உங்கள் தொகுதியில் ஜெயிச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே அவங்களுக்கு வேண்டிப்பட்ட தொகுதி நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. துரைமுருகன் உங்கள் பையன் மேலே கேஸ் இருக்குது, ஏற்கனவே நீங்கள் டெல்லிக்கு வந்துருங்க. ஆமாம் ஜி. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வெங்கைய நாடு அவர்களுடைய கல்யாணத்தில் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டீங்க. ஆஞ்சி பையனை மட்டும் விட்டுருங்க ஜி. அப்போ நீங்கள் எதுவும் வேலை செய்யாதீங்க ஜி. ஓகே ஜி, 72 86 வயசு ஆகுது, இதுக்கு மேலே போய் ஜெயிலுக்கு போக முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். பொன்முடி வழக்கு என்ன, பொன்முடி பிரச்சனை என்னாச்சு? அவருக்கே சீட் தருவாங்களா இல்லையா தெரியல. பெரியசாமி அவங்க மேலே இன்னும் கேஸ் போட போகிறாங்க, வருது. ஏற்கனவே ஒரு மேலே கேஸ் நிலுவையில் இருக்குது. வீட்டு வசதி துறை ஒரு அமைச்சரை சொன்னோம்னா உடனே அவங்க மேலே கேஸ். நீங்கள் பாருங்களேன், எந்த அமைச்சர் மேலேயாவது கேஸ் இல்லாமல் இருக்குது. அதுவும் என்னென்னா இவங்க விடுவிச்சிருவாங்க. அதற்கு பிறகு ஹைகோர்ட்டே சுமோட்டாவே எடுத்து விசாரிக்கக்கூடியது. உச்சநீதிமன்றம் தப்பு நடந்திருக்க மாதிரி தெரியுது, விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாரும் 70+. இவங்கெல்லாம் பிஜேபி இவங்ககிட்ட என்னங்க கேட்கும்? ஒன்றும் பிரச்சனை. நம்ம என்ன கேட்குறோம்? இவ்வளவு தூரம் திமுக கொள்கைகளை தூக்கி பிடிக்கக்கூடிய ராசா அவர் தான். அந்த பாட்னாவுக்கு 300 ஸ்வீட் பாக்ஸ் அனுப்புறத லிங்க் கொடுத்தவரே அவர் தான். நீங்கள் கேட்கக்கூடாது, என்னங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களுக்கு ராஜா மேலே என்ன பாசம்னா அதான் அரசியல். தேஜஸ்வி யாதவ்னு பெங்களூரில் பெங்களூர் இருக்கக்கூடிய எம்பி அண்ணாமலையா, அவரை ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் தெரியாது. அந்த விமான நிலையத்தில் அண்ணாமலையும் தேஜஸ்வி யாதவும் போயிட்டு இருக்கும்போது தான் டோர் கதவை திறந்து மாட்டினாங்களா, அவர் தான். அவ்வளோ பெரிய புட்சாலி அவர். இப்போ தான் கல்யாணம் நடந்தது. பிஜேபி தலைவர்கிட்ட ஆசி வாங்கினார். அதுக்கப்புறம் ஆசி வாங்கின ஒரே தலைவர் ராசா தான். கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னார்? இல்லை, நாடாளுமன்றத்தில் ராசா எனக்கு ரொம்ப பழக்கம். நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்களிருந்து டிஆர் பாலு எவ்வளோ நாளாக இருக்கார், அவரோட பழக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன திடீர்னு ராஜா பழக்கம்? இப்போ கூட மேலிடத்தில் சிஎம் டெல்லி போயிட்டு இருக்கும்போது 3 பேரை பார்த்தாரு. இந்த குமணன் குணாளன் அப்படிங்கிற வழக்கறிஞர்களை பார்த்தாரு. திமுக வழக்கெல்லாம் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் பிரமுகரை பார்க்குறாரு. ஆர்எஸ்எஸ் பிரமுகரை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது? இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் மைய மண்டபத்தில் தொழிலதிபர்களை பார்க்கிறார்கள். தொழிலதிபர்கள் யார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ கூட சிஎம் மோடியை அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்தது யார்? இந்தியாவினுடைய 3 எழுத்து மந்திரம். மோடி அவர்களுக்கு நெருக்கமான நண்பர், அமெரிக்காவில் கேஸ் வாங்கின நண்பர். அவர் தான் இந்தியாவில் பெரிய பெரிய பணக்காரர். அவர் தானங்க அப்பாயின்மெண்ட்டை வாங்கி தந்தார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறதுனா கூட நீங்கள் மாப்பிள்ளை தயவு வேணும். ஏன் வாரிசு வாங்கி கொடுக்க மாட்டாருன்னா, அவர் இல்லை, வாரிசு சினிமா எடுப்பார், சினிமா தயாரிப்பார், அது அவர் டிபார்ட்மெண்ட்டு. ஒவ்வொருத்தரையும் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுட்டாங்க. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க? இப்போ இடி இவங்களை இந்த அளவுக்கு வளைக்குதில்லை. அமித்ஷா இவங்கெல்லாம் ஏற்கனவே சர்வே எடுப்பாங்க. உங்களுக்கு சர்வே திமுகவே சர்வே எடுக்கும்போது இந்தியாவே ஆட்டி படைக்கக்கூடிய கட்சி சர்வே எடுக்கும். சர்வேல விவரங்கள் என்ன? அமித்ஷா ஏன் ஊழல்னு சொல்கிறாரு? மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு இது வெளியில் கசிய விடப்பட்டது. நமக்கே புரியணும் சார். சார், ஒருத்தர் பதறாருன்னா நமக்கு காரணம் என்னன்னு தெரியாமையே இருக்கும். திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வாரம் சர்வே எடுக்கும்போது அமித்ஷா எடுத்திருந்து ஒருவேளை இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்கள் கொதிப்பில் இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் காமராஜர் ஆட்சி நடத்துது, அவங்க மேலே போய் இடி கேஸ் போடுறாங்களேன்னு மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க, அனுதா போட்டு வந்துடும் சார் அப்படின்னா அமித்ஷா ஊழலே தொற்றுக்க மாட்டார். வந்த ரிப்போர்ட் என்ன சார்? இவங்களை அடிக்கிறத மக்கள் சந்தோஷமாக ரசிக்கிறாங்க. சீரியல் கூட விட்டுட்டு 1 மணி செய்தியை பார்த்துட்டு இன்றைக்கி என்ன உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வருது, யாராவது உள்ளே போகிறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது உச்சநீதிமன்றம் இல்லை விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்னால் மக்கள்லாம் சோகத்தில் மூழ்கிட்டாங்க. உச்சநீதிமன்றம் எப்பப்பா திறக்கும், எப்பப்பா இவங்க உள்ளே போவாங்க ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க சார் அப்படின்னு அமித்ஷா யோசிப்பார். ஓ, அப்படி போகுதா தமிழ்நாடு, ரைட் வச்சு செய்வோம். மறுபடியும் சொல்கிறோம், வரக்கூடிய தேர்தலில் அமித்ஷாவுடைய பிரச்சாரம், அதிமுகவுடைய பிரச்சாரம் ஊழல் ஊழல் ஊழல். இப்பவும் சொல்கிறோம், திமுக பயப்படுவது யாருக்குன்னா விஜயை பார்த்து பயப்படுகிறது, பிஜேபியை பார்த்து சந்தோஷப்படுது. ஏன்? பிஜேபி இருக்கனால தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதாவது நம்ம என்ன கேட்குறோம், கூட்டணி கட்சி இன்னொன்று மறக்கணும். வந்த ரிப்போர்ட்டில் இன்னொன்று வந்திருக்கான். என்ன? திமுகவுக்கு ஓரளவுக்கு வாக்குகள் கிடைக்கும், திமுக கூட்டணி கட்சிகள் வாக்குகளை இழக்கும். அதாவது தொகுதி மறுசீரமைப்பில் ஸ்டாலின் கூட தீர்மானிக்கிறது தப்பு இல்லை. ஆளுநரை எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் ஸ்டாலினோட தோளோடு தோல் நிற்கிறது தப்பு இல்லை. புதிய கல்விக் கொள்கையில் ஸ்டாலினுடன் தோளோடு தோல் நிற்கிறது தப்பு இல்லை. இன்னும் குறிப்பாக நிதி கொடுக்குற விஷயத்தில் ஸ்டாலினுடன் தோளோடு தோல் நிற்கிறது தப்பு இல்லை. பப்பு வாரி விஷயத்தில் நிற்கிறது தப்பு இல்லை. இப்படியே பல விஷயங்களில் தோளோடு தோல் நிற்கலாம். வேங்கை வயல் விஷயத்தில் நிற்கலாமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். வேங்கை வயலில் நீங்கள் நிற்பீங்க, வடகாடில் நிற்பீங்க. இதை பார்த்து விட்டு திருமாவுக்கு பட்டியலின இளைஞர் எப்படி ஓட்டு போடுவாங்க?
சாம்சங் பிரச்சனையாகட்டும், தொழிலாளர்களுக்கு 12 மணி நேரம் வேலை நிறுத்தம்னு கொண்டு வந்த ஸ்டாலின் கூட நிற்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளுக்கு எப்படி கம்யூனிஸ்ட்டுகள் வாக்களிப்பார்கள்? வரக்கூடிய தேர்தல் அதானே பிரச்சனை. ரிப்போர்ட்டில் தான் சொல்கிறாங்களாம், திமுகவாவது காசு கீசு வச்சு கரை ஏறிடும், கூட்டணி கட்சிகள் நிலைமை தான் மோசம். இதில் வந்து ஏற்கனவே 6 சீட்டு கொடுத்தாங்க, எங்களுக்கு சீட்டு அதிகம்னு வேறு கேட்குறீங்க. ஏற்கனவே காங்கிரஸுக்கு 25 சீட்டு, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்குறது வாங்கி இவருக்கு செல்வ பிறந்தைக்கெல்லாம் கட்சியை டெவலப் பண்ணுங்கிற நினப்பே இல்லை, அவர் டெவலப் ஆகிக்கணும். செல்வ பிறந்தகை அவர்கள் காங்கிரஸ் உண்மையில் ரொம்ப வருத்தமாகுது. செல்வ பிறந்தகை அவர்கள்லாம் காங்கிரஸை வளர்ப்பாரு பார்த்தா பேர் தான் கெட்ட பேராக போயிட்டு இருக்குது. நீ செல்வ பிறந்தகை அவர்களுக்கு பேர் எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா வெளியில்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதாவது என்னது மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறாரு. எப்படி இந்த வார்த்தை வருது? அதுதான் நம்ம சொல்கிறோம். 5-6 கட்சிக்கு மாறி வந்தவரை காங்கிரஸ் தலைவராகனா இதுதான் நிலவரம். வேறு என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏற்கனவே இருந்த அழகிரி வேலையே செய்யலை, இவர் வேலை செய்கிறாரு. ஆனால் இவ்வளோ பஞ்சாயத்து. வெளியில் காங்கிரஸ் மேலே இருக்கக்கூடிய மரியாதை தேய்ந்து கொண்டே வருகிறது. ஒரு பக்கம் பிஜேபி வளருதுன்னு பார்த்தா காங்கிரஸ் தேஞ்சு கொண்டே இருக்கிறது. இது யார் ஒன்றும் பண்ணுவாங்கன்னு தெரியல. காங்கிரஸ் சொல்கிற சொத்தெல்லாம் எடுத்து விற்கிறதுக்கு தான் வேலை பார்க்குறவங்களுடைய காங்கிரஸை வளர்க்குறதுக்கான வேலை பார்க்குறதே இல்லை. இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் காங்கிரஸையும் முடிக்கிறதுக்கான வேலையை காங்கிரஸ்காரங்க ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஜேபி ஒன்றுமே பண்ண காங்கிரஸ் அப்படியே விட்டால் காங்கிரஸே அழிஞ்சிடும். ரொம்ப வருத்தமாகுது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்களை தவிர இவங்க யாரும் வேலையை பார்க்குறதில்ல. அவ்வளோ பிரச்சனைகள். இவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்சு அடுத்து 2029 பிஜேபி தான் வரும். வேறு என்ன பண்ணுறது? இவங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்களே. எவ்வளவு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தி மட்டும் என்னங்க பண்ண முடியும்? இதில் பிஜேபி ஒன்று சொல்லும், காங்கிரஸ் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இருக்கக்கூடாதான். ஏன்னா அவங்க இருந்தால் காங்கிரஸ் வளர்ந்துடும். நல்லா தெரியுங்க, பிஜேபிக்கு தெரியாமையாக இருக்குது. இந்த 3 பேர் இருக்கனால தான் காங்கிரஸ் இருக்குது. மறுபடியும் நம்ம என்ன நினைக்கிறோம்? பிஜேபியினுடைய ஆட்டத்துக்கு கண்டிப்பாக முடிவு வரும். திமுக ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வரும்னா கண்டிப்பாக வரும். ஆனால் என்ன ஒன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்றைக்கும் திமுக வலிமை. ஆமாம், திமுக தான் வலிமை. என்ன திமுக பதறுதுன்னா, அதிமுகவும் பிஜேபியும் கீழே ஜெல்லாவில். அதிமுக பிஜேபி இப்போ அவங்களுக்குள்ள யாரும், அதாவது திமுகவுடைய வாரம் இந்த திமுக எப்படி செட் பண்ணுது பாருங்களேன். நல்லா பண்ணுறாங்க. ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் பண்ணணும். திமுக பற்றி எவ்வளவோ நம்ம குறை சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஒரு எப்படி எடப்பாடி ஆட்சியா பிஜேபி ஆட்சியா? என்டிஏ ஆட்சி. தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி நடக்கலாமா? பிஜேபிக்கு இத்தனை சீட் கொடுக்கலாமா? பார்த்தீங்கன்னா எடப்பாடியை வச்சுக்கிட்டே அமித்ஷா வந்து என்டிஏ ஆட்சிங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த மையக்குழு கூட்டத்திலையும் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க எங்கள் ஆட்சி தான் சொன்னாலும் இதையே பெரிய விவாத பொருளாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாக்கள் சொல்கிறத பார்த்தா திமுக நினைக்கிறது நடக்குது. திமுக நலத்திட்டங்களை பற்றி பேச மாட்டாங்க. அமித்ஷா வர வந்து இப்போ திமுக ஊழல் பண்ணிடுச்சுப்பா, கொள்ளடிச்சிட்டாங்கப்பா 35,000 கோடி அப்படின்னு அமித்ஷா சொன்னதுக்கு தொட்டுப்பார் சீண்டிப்பாருன்னு வீடியோ போடல. நம்ம என்ன கேட்குறோம்? மக்கள் வீடியோக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்ல வந்து அல்வா வீடியோ போட்டிங்க, அப்பா வீடியோ போட்டிங்க, ஃபேமஸாக போச்சு, நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. அமித்ஷா உங்கள் கோட்டைக்குள்ளே வந்து உங்களுக்கு சவால் விடுறாரு. என்ன சொல்லணும்? எந்த ஷாவுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஷா சொல்கிறது அத்தனையும் போய். மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கலாமே. இல்லை ஸ்டாலின் ஐயா அவர்கள் வீடியோ எடுத்து, என்ன வீடியோ தான் போடுவார் எப்பயுமே. வீடியோவை போட்டு அமித்ஷா அவர்களை இன்னும் நீங்கள் மாதம் வந்தாலும் சரி, இங்கேயே உட்காந்து தூங்கினாலும் சரி, நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஏனென்றால் நாங்கள் மகாத்மா காந்தியுடைய ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம், கலைஞர் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம். ₹1 கூட டாஸ்மார்க்கில் கொள்ளை நடைபெறவில்லை, கனிமவள கொள்ளை நடைபெறவில்லை, மின்சார வாரியத்தில் கொள்ளை நடைபெறவில்லை, எதிலும் கொள்ளை நடைபெறவில்லை அப்படின்னு தைரியமாக சொல்ல தயாரா? ஏன் இந்த வார்த்தை வரல உங்களுக்கு? மற்றதுக்கெல்லாம் வீடியோ போடுறீங்க, அமித்ஷா வந்துட்டு போனோன்னே வீடியோவே போடல. பார்க்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க, ஆமாங்க டெல்லிக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்படி மக்கள்கிட்ட என்னங்க டிஃபெண்ட் பண்ணுவீங்க? வரக்கூடிய தேர்தல் திமுக என்ன முன்வைக்கும்? ஒரு முடிவு பண்ணிடுச்சு திமுக, வரக்கூடிய தேர்தலில் எல்லாருக்கும் நம்ம வந்து உரிமை தொகை கொடுத்துருவோம். கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இப்போவே திண்டாடுறாங்க. எந்த எல்லைக்கும் போவாங்க இவங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க. ரிப்போர்ட்டை பார்த்து இன்னும் கொஞ்சம் கடைசி நேரத்தில் பழைய ஓய்வு திட்டம் இன்னிலேருந்து செயல்படுத்தப்படும் என்ன வேணால் சொல்லுவாங்க. செயல்படுத்தப்படும் அறிவிக்கை கொடுத்துருவாங்க. சார் முடியாதுன்னு தெரியும், கொடுப்பாங்க. போன தடவை அதிமுக உஷாரா இல்லை, இந்த தடவை அதிமுக உஷாராக இருக்கும். அவங்களும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அதை கொடுக்குறோம். இது வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. தேர்தல்னால் என்ன? ஏழைகளிடம் உங்களுக்கு ஏழைகளிடம் பணத்தை கொடுத்து ஏழைகளிடம் என்ன சொல்கிறது? பணக்காரர்களுக்கான கட்சி பிஜேபி ஆகிடுச்சு, பணக்காரர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றுகிறோம்னு சொல்லிட்டு ஏழைகள் இருக்கக்கூடிய ஓட்டை வாங்கி, பணக்காரர்களிடம் ஏழைகளிடமிருந்து உங்களை காப்பாற்றுகிறோம்னு சொல்லி பணக்காரர்களிடம் பணத்தை வாங்கி கட்சி நடத்துவதற்கு பேர் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல். பணக்காரங்கிட்ட டொனேஷன் வாங்குறாங்க, அந்த பணத்தை ஏழைகள்கிட்ட கொடுத்து ஜெயிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஏழைகளை புறந்தள்ளி விட்டு பணக்காரர்களுக்கு சலுகை பண்ண வேண்டியது. இவ்வளோ தான் அரசியல். வேறு இன்னும் அரசியலை பற்றி இவ்வளோ எளிமையாக சொல்லவே முடியாது. இப்படி இருக்கும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம், வரக்கூடிய நாட்கள் தம்பிகளுக்கும் சிக்கல், சார்களுக்கும் சிக்கல்.
என்ன ஒன்று உங்களுக்கு திமுக மிகப்பெரிய அட்வான்டேஜ், விஜய் தனியாக நின்றால் மறுபடியும் சொல்கிறோம் திமுக கூட்டணிக்கு தான் இப்போ. ஆனால் திமுக சிங்கிள் மெஜாரிட்டியாக வருமானா சந்தேகம். வரக்கூடிய சட்டமன்றம் அப்படிங்கிறது ஒரு தொங்கு சட்டமன்றமாக அமையும். கூட்டணி ஆட்சி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் பிஜேபி ஒரு தெம்பில் இருக்காங்க. எப்படியும் கூட்டணி. அதிமுக ஜெயிச்சால் அதான் நிலவரம், அதிமுக ஜெயிச்சாலும் அதான் நிலவரம், திமுக ஜெயிச்சாலும் அதான் நிலவரம். வரக்கூடிய தேர்தல் தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போடக்கூடிய தேர்தலாக இருக்கும். இது என்னென்னா விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கும்னா க்ளீன் ஸ்வீப். ஆனால் என்ன சிக்கல், மரியாதை கொஞ்சம் போகும். நாங்கள் நேற்று வரைக்கும் கொள்கை எதிரின்ட்டு போயிட்டாருன்னு எல்லா விமர்சனம் பண்ணுவாங்க. திமுக நாங்கள் சொன்னோம்ல பி டீம்னு கரெக்டாக வந்துட்டார் பாருங்கம்பாங்க. ஆனால் ஒரு 15 எம்எல்ஏ உங்கள் கையில் இருந்தால் அதனுடைய பலம் வேறு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் திருமாவளவன் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இவர்கள் இவர்களை நம்ம எப்படி மதிப்பீடு பண்ணுறோம்? பரவாயில்ல, பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் மதிப்பீடு பண்ணுறோம்? ஏப்பா ஒன்றிய அமைச்சராக இருந்திருக்காருப்பா தலித் தெல்மலை, அதுக்கப்புறம் வேலுன்னு ஒருத்தர் இருந்தார், அன்புமணி இருந்திருக்காரு, இப்போ கூட ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்கப்பா. இப்போ பிஜேபிக்கு ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல. இதற்கு முன்பு தேர்தலில் பிஜேபியில் ஆளே இல்லை. ஒரு எம்எல்ஏக்கள் இருந்தால் சட்டசபையில் நீங்கள் தர்ணா பண்ணலாம், எம்எல்ஏ நிறைய பண்ணலாம். எம்எல்ஏன்னா அதோடைய அந்த அந்த ஹோல்டு தனி. எம்எல்ஏ எம்பி இருந்தால் அதுக்குரிய மரியாதை தனி. அதை விஜய் அவர்கள் உணர்வார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சேதாரம் இருக்கும், ஆனால் சேரவே இல்லைன்னா இந்த ஒரு சேதாரம் இருக்கும். எந்த சேதாரங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும், ஒரு தலைவன் தான் முடிவு பண்ணணும். இல்லைன்னா நமக்கு கொள்கை தான் பெருசு, ஆடும் கூட்டணி வேணாம், நம்ம 5 வருஷம் போராடிடலாங்கிற துணிச்சல் இருந்தால் நிற்கலாம். இல்லை தேர்தல் அரசியலில் 2 பேரும் பணம் வச்சுட்டு இருக்காங்க, 2 பேர்ட்டையும் அதிகாரம் இருக்குது. நடுவில் போனால் காணா போயிடுவோம். வீட்டை விட்டு வெளியில் போகவே முடியல. பரந்தூருக்கு போனாலும் 7:30 இருக்குது, விக்கிரவாண்டிக்கு போனாலும் 7:30 இருக்குது, இந்த பக்கம் பார்த்தியா விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு போனாலும் 7:30 இருக்குது, மாமல்லபுரத்தில் கூட்டம் போகிறதுனாலும் 7:30 இருக்குது. யாரும் கொடுக்க மாட்டுறாங்க. பிரிவு பாதுகாப்பு போட்டு பிஜேபி நம்மளுடைய எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. வரக்கூடிய நாட்டில் ரோட்டில் போகணும்னா நமக்கு பிஜேபியோடைய சென்ட்ரல் ஃபோர்ஸ் வேணும், இல்லைன்னா ஸ்டேட் போலீஸ் வேணும். 2 பேரையும் ஒரு நபர் புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கிய ஒரு நபர் ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை எதிர்கொள்வது சிக்கல். மறுபடியும் சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமியோ அமித்ஷாவையோ நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கூட்டணி பத்தாதுன்னு தெரியும். திமுக கரெக்டாக பார்த்தீங்கன்னா தேமுதிகவை இழுக்க பார்க்குது. திமுக ஒரு 5-6 இடத்துல கம்மி பண்ணி தான் இந்த தடவை நிற்க போகிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பலம் என்ன பலவீனம்னு திமுகவுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை. இன்னொன்று, தமிழகம் முழுக்க இன்றைக்கி கண்டெய்னர் படம் முன்னாள் பிரதமர்னு சொன்னல, அதாவது முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் தான். அப்போ அவருடைய பேரை கொண்டு ஒருத்தர் மேற்பார்வையில் ஒரு பெரிய இது ஓடிட்டுருக்குது, கண்டெய்னர் ஓடிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வரக்கூடிய தகவல் நிறைய வருது. இது ஓடுமா இல்லையானா கடந்த காலத்தில் ஆம்புலன்ஸில் பணத்தை வச்சு கடத்தினது நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. திமுக அதிமுகவுக்கு பணத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறது தெரியும். பிஜேபி மாட்டிக்கிச்சு 2 கோடி. அது உள்கத்து உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் போட்டு கொடுத்தான்னு தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல விஷயங்கள், மாப்பிள்ளையுடைய கண்டெய்னர் ஓடுதுங்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் பணம் போய் சேர்ந்துச்சுங்கிறாங்க, நட்சத்திர விடுதிய வாடகைக்கு எடுத்து அங்கே பணப்பதுக்கள் இருக்குங்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது தேசிய முகமை மறுபடியும் இன்றைக்கி இந்த பாஸ்போர்ட் விஷயத்தை மறுபடியும் எடுத்தது இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலாகுது. ஏன்னா அதிகாரிகள் மாட்டினால் அது திமுகவுக்கு பெரிய தலைவலி. ஏன்னா இந்த ஆட்சிங்கிறது அதிகாரிகளுடைய ஆட்சி தான். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்க கிளாம்பாக்கத்தில் நடந்த அநீதி நமக்கு தெரியும். 3-4 நாட்களாக மக்கள் அவதிப்பட்டு அதுக்கப்புறம் தான் பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. ஏன்னா முதல்வருக்கே அந்த காதுக்கே போக மாட்டுது. துறை அமைச்சர் மின்சாரத்துறையை கவனிக்க வேண்டும், ஏன்னா மின்சாரத்துறை தான் அதிகமாக கிடைக்கும், இங்கே போக்குவரத்து துறையில் கிடைக்காதுன்னு அவர் அதில் பிஸியாக இருக்கார். அமைச்சர்கள் ஒவ்வொரு பக்கமும் தீயாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. 8 மாதம் அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. பாதிக்கப்படுவது ஏழை மக்கள் தான். இது தெரியாமல் முதலமைச்சர் காணொலியில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடக்கிறார். இந்தியாவிலே காணொலி மூலியமாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தியது தலைவர் தான் பொழுது. ஏன்னா இதே கலைஞர் இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, மோடி இவர்கள் யாரும் நேரில் பார்த்து பேசினாதாங்க நிறைய விஷயம் கிடைக்கும். அப்போ திமுக தடுமாறி கொண்டு இருக்கிறது. இது எங்கே போய் முடியுமோ தெரியல. ஒரே ஒரு நம்பிக்கை தான், கூட்டணி பலம்ங்கிறாங்க, அது உண்மைதான். ஒரு கூட்டணி பலமாக இருக்கிறது, ஆனால் பிரச்சனைகளும் இருக்கிறது. யார் ஆட்சி பிடிச்சாலும் தொங்கு சட்டசபை தான். அது எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா நெக் டு நெக் ஃபைட்டு தாங்க, அதில் மாற்று கருத்தில் 1 இன்ச்சு வேணால் திமுகவுக்கு ஃபேவராக இருக்கும். ஆனால் இப்படியே போகுமாங்கிறது சந்தேகம். ரொம்ப நாள் இது ஓடுமா? ஏன்னா ஈடி இன்னும் அடித்து எல்லாத்தையும் தூக்கலை. இதெல்லாம் தூக்குனா திமுக பதட்டம் அடையும். அப்போ பல தவறுகளை ஏற்கனவே தவறுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே போய் முடியுமோ தெரியல. நிறைய அண்மை தகவலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.